ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். இப்போ வாங்க நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த தங்கச்சியோட மேரேஜ் வீடியோ தான் ஃபைனலி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்றைக்கி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு வளையல் போட்டதோடு வந்துட்டு நம்ம வந்து முடிச்சிருந்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து வீடியோ என்னால் தொடர்ந்து வந்து கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி. நிறைய பேர் வந்துட்டு டிஎம் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் பர்சனலாக வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க மேரேஜ் வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்ட்டுன்னு. வீடியோ எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். என்னால் வந்துட்டு உட்காந்து எடிட் பண்ணி வந்து போஸ்ட் பண்ண முடியல. உங்களுக்கே தெரியும் ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு எவ்வளோ சிம்டம்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்தாகணும். அன்றைக்கி நைட்டு வந்து எல்லாருமே சேர்ந்து பரபரப்பாக வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தோம். மாப்பிள்ளை வீட்டில் வச்சு தான் போயிட்டு தாலி சேலையெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து மகாலுக்கு போகணும். இந்த பூ கட்டுற வேலை மட்டும் ஓயவே இல்லை. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த மாற்றி பூ கட்டிக்கிட்டே இருந்தோம். வெளியே தான் வந்துட்டு பூவை கட்டி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா முகூர்த்தம் வந்து நிறையா ஆல்ரெடி வந்துட்டு ஆர்டர் நிறையா வாங்கினால கட்டி கொடுக்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வந்துட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ நாங்களாம் வந்துட்டு மாற்றி கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப பண்ணிக்கிட்டோம். என்னோடய மேரேஜ்க்கு வந்துட்டு ப்ரிப்ரேஷன் வந்துட்டு நிறைய பண்ணி வச்சுருந்தனால வந்து டயர்னஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு தெரில. இந்த பிள்ளைக்கு வந்துட்டு சடனாக எல்லாமே பிளான் பண்ணனால டக்குன்னு அப்போதைக்கு போய் தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை எடுத்து வைக்கவா அதை எடுத்து வைக்கவா அதை வாங்குவா இதை வாங்கன்னு சொல்லிட்டு ஓவர் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பாதியில் வந்துட்டு ஞாபகம் வச்சு பண்ணுறதுக்கே வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எல்லாமே வந்து நோட் பண்ணி தான் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெஸ்ட் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணி உட்கார வச்சுட்டோம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. வீட்டில் மட்டும் சிம்பிளாக கொஞ்சமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்ததும் பொண்ணுக்கு சந்தன குங்குமம் பூ எல்லாம் வச்சு விட்டுட்டு பெரியவங்க எல்லாருமே வீட்டிலே ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொண்ணை வந்துட்டு மாப்பிள்ளைவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டோம். நாங்கள் வந்து பின்னாடியே தான் போனோம். தங்கச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆகிட்டா. என் அப்பா வந்து திணறு பூசுறதுக்கு அப்புறமா என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளைக்கு வந்து அப்பான்றது வந்து ரொம்ப பெரிய சென்டிமெண்ட் தான். எங்களுக்குமே அப்படி தான். அப்பாட்ட வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டோம். நாங்கள் அப்பாட்ட வந்து பேசுகிற டைமிங் வந்துட்டு கம்மியாக இருக்கும். பட் பாசம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஒரு சில வீட்டில் வந்துட்டு அப்படி தானே. அப்பானாலே வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்கும். ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு பழகுவாங்க. எது கேட்டாலும் வந்துட்டு அப்பா கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அம்மாவை தவிர்த்து. நானும் தங்கச்சியுமே அப்படி தான். அம்மா கிட்ட வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்டோம் அப்படின்னா அம்மா வந்துட்டு யோசிப்பாங்க. பட் அதுவே வந்துட்டு அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி அப்பா அதை வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னதும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர்றப்போ வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. பொம்பளை பிள்ளைங்களை பொறுத்த வரைக்குமே நானும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையுமே பார்த்துட்டு எல்லாருமே அப்படி தான். அப்பான்றது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அவளும் வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டா. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா தாலி சேலை வச்சு கும்பிட்றதுக்காக எல்லாருமா சேர்ந்து கிளம்பி மாப்பிள்ளைங்க வீட்டுக்கு போயிட்டோம். பொண்ணை வந்துட்டு நம்ம தான் வந்து கூட்டிகிட்டு போகணும். அங்கே வச்சு வந்து சாமி முன்னாடி படப்பு சோறு வச்சு பொண்ணோட மாப்பிள்ளையோட ட்ரெஸ் எல்லாமே வந்து வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போவோம். நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக எல்லாருமே வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து திணறு குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு நாங்கள் வந்து மண்டபத்துக்கு போயிட்டோம். அன்றைக்கி நைட்டு வந்துட்டு இதுதான் வந்து சிம்பிளாக வந்து நடந்துச்சு.
பொண்ணை வந்துட்டு மாப்பிள்ளையவங்க வீட்டில் விட்டுட்டு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து நைட் டின்னர் சாப்பிட்றதுக்காக மண்டபத்துக்கு வந்துட்டோம். நைட்டு ஃபங்க்ஷனுக்கும் மார்னிங் மேரேஜுக்கும் வந்துட்டு இந்த மஹால் தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இந்த மஹால் வந்துட்டு இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு நேராக நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டோம். பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பொண்ணை நம்ம வீட்டில் வந்து விட்டுட்டாங்க. நைட்டு வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே படுத்துட்டோன்னா மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிடலாம். ஏன்னா வந்து 6 மணிக்கு வந்துட்டு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். கோயிலில் தான் வந்துட்டு கல்யாணம். சீக்கிரமாக படுத்துடலாம்னு நினச்சிட்டு பிளான் பண்ணி தான் வந்தோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த பூ கட்டுற பெண்டிங்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த வேலை எல்லாமே 1 by 1 வந்து முடிச்சுட்டு நாங்கள் படுக்கிறக்கே பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. சித்தி பசங்களும் வந்துட்டு நம்ம கூட தான் இருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு சித்தி வீடு இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம வீட்டில் தான் வந்துட்டு இருந்தாங்க. நைட்டு வந்துட்டு நல்லா வந்து கலாட்டா பண்ணிவிட்டு ரகலையாக இருந்துச்சு. ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்து முடிச்சுட்டு தூங்குறக்கே பார்த்திங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. அப்படியே படுத்தும் பார்த்து தூக்கமே வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்துட்டு மேக்கப் பண்ணுற பொண்ணு ஒரு 3:30க்கு மேலே வந்து அவங்களும் வந்துட்டாங்க. தங்கச்சிக்கு வந்துட்டு சுத்தமாக தூக்கமே இல்லை. நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோமே அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தா. அந்த இதிலே பார்த்திங்கன்னா பயத்தில் தூக்கமே வராமல் முழிச்சிட்டு இருந்தா. காலையில் பார்த்திங்கன்னா எல்லாருமா வந்து கிளம்பிட்டோம். தங்கச்சிக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு மேக்கப்பும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. வீட்டை விட்டு கிளம்புறக்குள்ளே ஒரே அழுகை சீன் வந்துட்டு தாங்க முடியல. ரொம்ப அழுதுட்டா. எனக்கு வந்து எங்கே இருந்து தண்ணி வந்துச்சுன்னே தெரில. கண்ணில் இருந்து ஆறு மாதிரி ஓடிட்டே இருந்துச்சு நான்ஸ்டாப்பாக. நிற்கவே இல்லை. என்னால் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸில் கூட என்னால் கவர் ஆக முடியல. அடுத்தடுத்து கண்ணு எல்லாம் வீங்கி போச்சு. என்னன்னு தெரில. திடீர்னு வந்துட்டு நம்ம கூடயே இருந்த ஒரு பொண்ணு, இத்தனைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் வந்துட்டு தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்துட்டு ஃபீலிங் ஆகிடுச்சு. நம்மளுக்கும் இருக்கும் இல்லையா உள்ளக்கையும், அதை வந்துட்டு வெளியில் காட்டுறதுக்கு ஒரு டைம் வர்றப்போ வந்து காட்டிடணும். ஃபைனலி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து எல்லாருமா வந்துட்டோம். வந்தது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு பண்ண வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு நேராக சன்னதிக்குள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு பண்ண வேண்டிய பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்துட்டு சடங்கு வந்துட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து தாலி கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமா வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்கவும் தாலி கட்டிட்டாங்க. கல்யாணம் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்துட்டு சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. சன்னதியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா கோயிலை வந்துட்டு ஒரு சுற்றி வந்துட்டோம். வந்ததும் பார்த்திங்கன்னா அனுக்குள்ளேயே உட்காந்து பாலும் பழம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்திங்கன்னா கோயிலில் இருந்துட்டு மண்டபத்துக்கு வந்துட்டு நடந்து தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம்.
எங்களோட தங்கச்சி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வெளியில் எங்கேயும் கொடுக்கல, சொந்தத்தில் தான் வந்து கொடுத்துருந்தோம். அதுவும் மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா எங்கள் கூட படித்த பையன்தான். ஸோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்துட்டு நல்ல வந்து ஒரு பாண்டிங் இருக்கும். தெரியாத ஒருத்தவங்களை வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். தெரிஞ்ச பையன் அப்படின்றப்போ வந்துட்டு நல்லா வந்து ஃப்ரீடமாக வந்துட்டு பேசி பழகிட்டு சூப்பராக வந்துட்டு எங்களோட பாண்டிங் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா அம்மா, சித்தி, அப்புறம் அத்தை எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த அதிரசம் முறுக்கு வந்து குடத்தை ஃபில் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போயிட்டாங்க. பொண்ணு வந்துட்டு ஈவினிங் சீர் கொடுத்து அனுப்பணும். ஸோ நாங்கள் வந்து இதெல்லாம் போய் ரெடி பண்ணி வைக்கிறோம், நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்னை, ஹஸ்பண்ட், அப்புறம் தம்பி எல்லாரையும் வந்துட்டு விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் மண்டபத்தில் வந்து உட்காந்துருந்தோம். நான், ஹஸ்பண்ட், தம்பிங்க எல்லாருமா சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்துட்டு பாலுப்பழம் சாப்பிட்றதுக்காக ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போனோம். இவங்க தான் வந்துட்டு எங்களோட அம்மாயி. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காண்டி தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். மேரேஜுக்கு வந்துட்டு அவங்களால வர முடியலை, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால வந்துட்டு அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டு நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அகெயின் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பொண்ணு நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க. ஒரு ஈவினிங் வந்து ஒரு 6:30 போல் வந்துட்டு சீர் கொடுத்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அமுச்சு வச்சுட்டோம். நான் வந்துட்டு ஊரில் இருந்தனால பர்டிகுலராக வந்துட்டு என்னால் வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண முடியாதுன்றனால நானும் வந்துட்டு இங்கேயே பாலும் பழம் வந்து அம்மா வீட்டில் வச்சு கொடுத்துட்டேன். ஃபைனலாக வந்துட்டு நம்ம வீட்டுக்கு 1 டே வந்து கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்றதுக்காக அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து முடிச்சிட்டோம். நல்லா ஜாலியாக பேசிட்டு தங்கச்சி வந்துட்டு வழி அனுப்பி வச்சுட்டோம் நல்லபடியாக. அவளை விட்டுட்டு வந்துட்டு அப்பா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. அவருக்கே தெரியாமல் வந்துட்டு கேப்சர் பண்ணது தான், என்னையும் வந்துட்டு காட்டலை. இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் வந்து அப்பா வந்து பார்ப்பாங்க. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு போனால் கண்டிப்பாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அப்பா வந்து அன்றைக்கி ஃபுல்லாமே ஹாப்பியாக தான் இருந்தாங்க. ஃபேஸில் வந்து இந்த ரியாக்ஷன் எதுவுமே காட்டிக்கல. நைட்டு வந்துட்டு வெளியில் உட்காந்து வீட்டுக்குள்ளே கூட போல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டோம் வீட்டுக்கு. பொண்ணாக பிறந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். அப்பா அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம வந்து கண்டிப்பாக போயிட்டு நல்லா வந்து ஃபீல் பண்ணுவோம். எல்லா பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா பெற்றவங்க வீட்டில் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை. எனக்காக இருந்தாலும் நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு அமுச்சு வச்சுருவாங்க, அந்த ஃபீலிங்ஸ் மட்டும்தான். ஆனால் பசங்களுக்கு வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு அப்பா அம்மா கூட ஜாலியாக இருக்கலாம். இப்படி இருக்கிறப்ப தான் தோணும் நம்மளும் பேசாமல் பசங்களாகவே பிறந்திருக்கலாமோ அப்படின்னு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் பொண்ணு மாப்பிள்ளையை வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கம்பல்சரி வந்துட்டு கூப்பிட்டு போவாங்க. மதுரையில் வந்துட்டு இதுதான் வந்து வழக்கம். நாங்களுமே வந்து அப்படி தான் மறுநாள் ஈவினிங் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை வந்துட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். போய் நல்லா திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு அன்றைய டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக போச்சு. நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலுக்குள்ளே நியூவாகவும் வந்திருக்காங்க. ஸோ புதுசாக வந்த எல்லாத்துக்குமே வெல்கம். எல்லோரும் வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.
தங்கச்சியோட மேரேஜ் வீடியோ கேட்ட எல்லாத்துக்காகவும் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி அல்லது கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.